விடியா திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் என்ற பெயரில் பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து இயக்குவது அம்பலமாகி உள்ளது. திருத்தணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி கிளம்பிய அரசு பேருந்து நிலையத்தில் உள்ள 2 அடி மேடை கூட ஏற முடியாமல் அப்படியே நின்றது. அப்போது பேருந்து முன்னோக்கியும் செல்ல முடியாமல் பின்னோக்கியும் செல்ல முடியாமல் என்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா அரசு புதிய பேருந்துகள் என்ற பெயரில் பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து இயக்குவது பொதுமக்களிடையே அம்பலமாகியுள்ளது. சுமார் 600 கோடி மதிப்பீட்டில் 1500க்கும் மேற்பட்ட புதிய அரசு பேருந்துகளை கொள்முதல் செய்வதாக அறிவித்திருந்த பொம்மை முதலமைச்சர் முதற்கட்டமாக கொடியசைத்து துவக்கி வைத்த 100 பேருந்துகளின் நிலைமையும் இதுதானா என மக்கள் அதிர்ச்சியுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் புதிய பேருந்துகளை இயக்குவதாக விடியா திமுக மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஓட்ட ஒடிசல்களை எல்லாம் பட்டி டிங்கரிங் பார்ப்பதில் திமுக அரசுக்கு தங்கப்பதக்கமே கொடுக்கலாம் என்றும் வேதனையுடன் மக்கள் கலாய்த்து வருகின்றனர்.